بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய அருளின் காரணமாக அவருடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற, அதை கேட்கின்ற நல்ல வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலே மக்கள் பல்வேறு விதமான விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சிலர் பொதுக்கல்வி என்றும், சிலர் பொருளாதாரத்தை தேடுவதற்காகவும், சிலர் தேடிய பொருளாதாரத்தை தவறான அடிப்படையிலே செலவிடுவதற்காகவும் என்று பல்வேறு வீண் வேடிக்கைகளில், விளையாட்டுகளில் பலரும் ஈடுபட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு அவருடைய குர்ஆனை ஓதுகின்ற, ஹதீஸை படிக்கின்ற, அதை கேட்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா யாருக்காவது நல்லதை நாடிவிட்டால் அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏனென்றால் மார்க்க விளக்கம் அவ்வளவு பெருமதியான, இந்த உலகத்தில் இருக்கிற அருள்களிலெல்லாம் மிக உயர்ந்த அருளாக, மிக பெரிய அருளாக மார்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு விளக்கம் கிடைப்பது அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா மார்க்கத்திலே விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிக்கின்ற நல்லவர்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருவானாக என்று இந்த ஆரம்ப வகுப்பிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புடைய சகோதரர்களே, இமாம் முஹித்தீன் யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிரந்தத்தை நாங்கள் தொடராக படிக்க இருக்கின்றோம். இன்று முதலாவது வகுப்பு என்பதனால் ஹதீஸ்களை தொடர்பாக சிறியதொரு அறிமுகத்தையும், இந்த நூல் தொடர்பான ஒரு அறிமுகத்தையும், இந்த நூலுக்குரிய ஆசிரியர் தொடர்பான ஒரு அறிமுகத்தையும், இந்த நூலை விரிவாக்கம் செய்தவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா குறைஷிகளிலிருந்து தேர்வு செய்தார். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதரை தன்னுடைய இறுதி தூதுத்துவத்தை சுமப்பதற்கு அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தார். அவருக்கு உதவுவதற்காக, அவருடைய செய்திகளை அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக, அவரோடு தோளோடு தோள் என்று உழைப்பதற்காக நபி அவர்களுக்கு பிறகு இந்த சமூகத்திலே சிறந்தவர்களான அவருடைய தோழர்களை, சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தார். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை பாடப்பட்டுக் கொண்டார்கள், நபி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள், கற்ற செய்தியை நடைமுறைப்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தியவற்றை அடுத்தவர்களுக்கு எட்டி வைத்தார்கள். சிலர் நபி அவர்களிடமிருந்து கேட்ட செய்திகளை எழுதி கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இணை வைப்பாளர்கள் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கேட்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு மனிதர், அவருக்கென்று விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது, ஒரு சாதாரண மனிதனுக்குரிய தன்மைகள் அவரிடம் இருக்கிறது, அவர் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நீ எழுதுகிறாயா? அவர் மனிதர் என்ற அடிப்படையில் அவரிடம் தவறுகள் வராதா என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கேட்கிறார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர் அப்படியே சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்துப், நான் சொல்வதையெல்லாம் நீ எழுது,
அல்லாஹு தஆலாவின் மீது ஆணையாக சத்தியத்தை தவிர ஒரு எதையும் நான் சொல்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்களில் சிலர் அபரிவிதமான ஞாபக சக்தியை பெற்றவர்களாக இருந்தார். சிலருடைய ஞாபக சக்திக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடமிருந்து செய்திகளை நான் கேட்டுக்கொள்கிறேன், ஆனால் நான் மறந்து விடுகிறேன். கேட்கிற செய்திகளை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடம் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 கைகளையும் விரிக்குமாறு சொல்கிறார். தன்னுடைய 2 கைகளையும் பொத்தி அவருடைய கையின் மேலே வைக்கிறார்கள். மெதுமெதுவாக கையை விரிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உன்னுடைய கரத்தை இப்போது பொத்திக்கொள், உன்னுடைய கையை பொத்திக்கொள், மூடிக்கொள் என்று சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூடிக்கொள்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சம்பவத்திற்கு பிறகு நபி அவர்களிடமிருந்து நான் எதை கேட்டாலும் மறந்ததே கிடையாது என்று சொல்கிறார். நான் எதை நபி அவர்களிடமிருந்து கேட்டாலும் மறந்ததே கிடையாது, அப்படி ஒரு ஞாபக சக்தி எனக்கு இருந்தது என்று சொல்கிறார். இமாம்கள் சொல்வார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபக சக்தி நபி அவர்களுடைய நபித்துவத்திற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது என்று சொல்வார்கள். சஹாபாக்களிலே அதிகமாக ஹதீஸை அறிவித்தவர் யார் என்று உங்களிடம் கேட்டால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வீர்கள். அந்த அளவுக்கு பெரும் ஞாபக சக்திகளை பெற்ற சஹாபாக்கள் நபி அவர்களிடமிருந்து பெற்ற செய்திகளை மனநமிட்டு கொண்டார். அடுத்தவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். தாபியீன்கள் அவர்களுடைய மாணவர்களான தபஅத் தாபியீன்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நபி அவர்களுடைய காலத்திலே சில சஹாபாக்கள் நபி அவர்களுடைய செய்திகளை எழுதி பாதுகாத்தார். நபி சஹாபாக்களுக்கு பிறகு தாபியீன்களுடைய காலத்திலே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே ஹதீஸுகள் மொத்தமாக தொகுக்கப்படுகிற பணி ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய காலத்திலே ஹதீஸுகளை தொகுக்குமாறு அவர் கட்டளையிடுகிறார். ஹதீஸுகள் தொகுக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அந்த ஹதீஸுகளை தரப்படுத்துகின்ற, ஹதீஸோடு தொடர்புடைய கலைகளை வளர்க்கின்ற பணியினை முன்கொண்டு செல்கிறார். சிலர் சஹீஹை மட்டும் எழுதுகிறார், லைஃபை மட்டும் தனியான நூல்களிலே எழுதுகிறார். இட்டுக்கட்டப்பட்ட மௌதுவான செய்திகளை தனியான நூல்களிலே எழுதுகிறார். சிலர் ஃபிக்ஹோடு நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவற்றை மட்டும் எழுதுகிறார். சிலர் வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை மாத்திரம் எழுதுகிறார். சிலர் கொள்கையோடு சம்பந்தப்பட்ட அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை மாத்திரம் எழுதுகிறார். இப்படி பல்வேறு முனைகளிலே முறைகளிலே பல்வேறு தரப்பட்டவர்களினால் ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஹதீஸுகளை பாதுகாப்பதற்காக அதற்கு தேவையான துறைகளையும் இமாம்கள் வளர்க்கிறார். ஹதீஸ்களை அறிவிப்பவர்களுடைய வரலாறு, ஹதீஸுகளை அறிவிக்கின்றவர்களுடைய வரலாற்றோடு தொடர்புடைய இன்ன பிற கலைகள், அரபு மொழி, அதுபோன்று பிற கலைகளையும் ஹதீஸ் துறைக்கு தேவையான பிற கலைகளையும் இமாம்கள் வளர்ப்பதிலே கூடுதல் கவனம் செலுத்தினார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப கால இமாம்கள் ஹதீஸுகளை எழுதுகின்ற போது அறிவிப்பாளர்களோடு சேர்த்து அந்த ஹதீஸுகளை எழுதினார்கள். அறிவிப்பாளர்கள் அவர்களிடம் கட்டாயமான ஒன்றாக இருந்தது. யாராவது ஒருவர் வந்து ஹதீஸை சொன்னால், சம்மூல ரிஜாலக், உங்களுடைய அறிவிப்பாளர்களை எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஹதீஸை யார் உங்களுக்கு சொன்னார் என்று சொல்லுங்கள். அவர் யார்? அவர் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவரா?
அல்லது வழிகட்ட குழுக்களை சேர்ந்தவரா என்று பார்த்து சுன்னத்தை பின்பற்றுகிறவராக இருந்தால் அவருடைய ஹதீஸுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் அதை நிராகரிப்பதற்காக உங்களுடைய ஹதீஸை உங்களுக்கு சொன்னவர் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்பார். அல் இஸ்னாது மினத்தீன், இமாம்கள் சொல்கிறார்கள், ஹதீஸை அறிவிக்கிறவர்களை தெரிந்து கொள்வது மார்க்கம். லவ்லல் இஸ்னாது லகால மன் ஷாஅ மா ஷாஅ பித்தீன். இஸ்னாத் மாத்திரம் இல்லை என்றால் ஹதீஸை அறிவிக்கின்றவர்களுடைய பெயர்களை கேட்கின்ற தன்மை இல்லை என்றால் விரும்பியவர்கள் விரும்பியதையெல்லாம் மார்க்கத்திலே சொல்லியிருப்பார்கள் என்று இமாம்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக ஆரம்ப காலங்களிலே ஹதீஸ்களை எழுதியவர்கள் ஹதீஸை அதனுடைய மத்தினை மாத்திரம் எழுதாமல், அந்த செய்தியை மாத்திரம் எழுதாமல், செய்தியை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்களையும் சேர்த்து எழுதினார். பின்னால் வந்தவர்கள் அந்த அறிவிப்பாளர்களை வைத்து, செய்தியினுடைய தன்மையை வைத்து ஹதீஸுகளை தரம் பிரிக்கின்ற கலையை வளர்த்தார்கள். அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், குறிப்பாக முன் சென்ற இமாம்கள் தொகுத்து வைத்திருந்த ஹதீஸுகளை சேர்த்து அதிலே நம்பகமான செய்திகளை எடுத்து அறிவிப்பாளர் வரிசைகளை நீக்கிவிட்டு செய்திகளை மாத்திரம் நூலுறுப்படுத்துகின்ற பணிகளை செய்தார். குறிப்பாக ஆரம்ப காலகட்டங்களிலே எழுதப்பட்ட குதுபு சித்தா, பிரதானமான 6 கிரந்தங்கள், அதுபோன்று அதனோடு தொடர்புடைய கிரந்தங்கள், மசானீதுகள், மஆஜிம்கள், முஸ்ததரக்காத்துகள் என்று அதனோடு தொடர்புடையதாக வந்திருக்கின்ற நூல்கள் எல்லாவற்றிலும் உள்ள செய்திகளை மக்களுக்கு சுருக்கமாக சொல்வதற்காக, மக்களுக்கு சுருக்கமாக செய்திகளை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்னாதை நீக்கிவிட்டு ஹதீஸுகளினுடைய தரத்தை குறிப்பிட்டு தலைப்பு வாரியாக ஹதீஸுகளை தொகுக்க ஆரம்பித்தார்கள். அவ்வாறு பல கிரந்தங்கள் தொகுக்கப்பட்டன. அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ், புலூகுல் மராம், இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய புலூகுல் மராம், அதுபோன்று ரியாதுஸ் ஸாலிஹீன், இது போன்று பல கிரந்தங்கள், மிஷ்காத்துல் மசாபிஹ் என்று பல கிரந்தங்கள் இஸ்னாத் இல்லாமல், அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் செய்திகளை மாத்திரம் தொகுத்து அதை தலைப்பு வாரியாக பிரித்து ஹதீஸுகளை மக்கள் மயப்படுத்துகின்ற முயற்சியை பின்னால் வந்த இமாம்கள், உலமாக்கள் செய்தார்கள். இத்தகைய நூல்களிலே இஸ்னாதுகளை, அறிவிப்பாளர்களை நாங்கள் காண முடியாது. மாறாக இந்த ஹதீஸ் எங்கு வந்திருக்கிறது என்பதை அவர்கள் சொல்வார்கள். உதாரணமாக, இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை பதிவு செய்தால் அதை அறிவித்த சஹாபியை சொல்வார்கள். அந்த ஹதீஸ் எந்த நூலில் வந்திருக்கிறது என்பதை சொல்வார்கள். புகாரி, இது போன்று முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி என்று எந்த நூலிலே குறித்த ஹதீஸ் வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸை, அந்த நூலை அவர்கள் அந்த ஹதீஸுக்கு பின்னால் கடைசியிலே எழுதுவார்கள். இது ஹதீஸ் கலையிலே பிற்காலத்தில் வந்தவர்கள் ஹதீஸுகளை இலகுவாக மக்கள் மயப்படுத்துவதற்கு தேர்வு செய்த ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழியிலே தொகுக்கப்பட்ட நூலாகத்தான் இமாம் முஹித்தீன் யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூல் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூலை எழுதிய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய மிகப்பெரிய ஒரு அறிஞர். குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலம் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால்
அவருடைய வயதையும் மீறியதாக அவருடைய நூல்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 44 வருஷம் அல்லது 46 வருஷம் அவர் வாழ்ந்தார். 46வது அல்லது 44வது வயசுல மூத்தாகினார். அவர் எழுதிய நூல்கள் 55 தாண்டி கிட்டத்தட்ட 20 நூல்கள் அவர் முழுமைப்படுத்தி இருந்தார். பெரும்படியான நூல்கள் ஆரம்பித்து அரைவாசி அல்லது முக்கால்வாசி அல்லது அதைவிட கூடிய பகுதியை அவர் எழுதியிருந்த நிலையிலே அவர் மரணித்தார். அவருடைய தந்தை மரணிப்பதற்கு முதல் அவர் மரணித்து விட்டார். இமாம்கள் சொல்கிறார்கள், வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர் எழுதிய நூல்களை அவர் வாழ்ந்த காலத்தோடு கணக்கிட்டால் ஒரு நாளைக்கு 2 தப்தர் 2 கொப்பி அளவு அவர் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷாம் பிரதேசத்திலே நவா என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே ஹிஜ்ரி 631ஆம் ஆண்டு பிறந்தார். நவா என்ற பிரதேசத்தின் கிராமத்தில் ஷாம் பிரதேசத்திலே ஹிஜ்ரி 631ஆம் ஆண்டு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறக்கிறார். அவருடைய இளம் பருவத்திலிருந்தே குர்ஆனின் மீது அதிக ஆசை அவருக்கு உருவாகும். கிட்டத்தட்ட அவருடைய 9வது வயதிலிருந்து குர்ஆனை பாடமிட அவர் ஆரம்பிக்கிறார். அவருடைய தந்தை ஒரு வியாபாரி, அவருக்கு என்று ஒரு கடை இருந்தது. இமாம் நவவி அவர்களை அவருடைய தந்தை தன்னுடைய கடைக்கு அவருடைய இமாம் நவவியுடைய 10வது வயதில் கொண்டு போறார். ஆனால் அவர் வியாபாரம் செய்வதை விட கடையிலிருந்து குர்ஆனை தான் மனனமிட்டு கொண்டிருந்தார். அவருடைய 11, 12வது வயது ஆகும்போது அவர் குர்ஆனை முழுமையாக மனனமிட்டு முடிக்கிறார். அவருடைய தந்தை அவர் மீது பாசம் கொள்கிறார். காரணம், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சிறிய வயதிலே பார்த்த ஒரு அறிஞர், இவரை நீங்கள் பாதுகாருங்கள், இவரின் பால் சமூகத்தில் உள்ள எல்லோரும் தேவைப்படுகிற ஒரு காலம் வரும், இவர் சமூகத்தில் எல்லோருக்கும் தேவைப்படுவார், பயனுள்ள ஒருவராக மாறுவார், அதனால இவரை நீங்க பாதுகாருங்க, இவருக்கு நீங்க அறிவை போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார். அந்த செய்தி இமாம் நவவியுடைய தந்தை அபூ யஹ்யா அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விடுகிறது. அவர் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை மிக அதிகமாக கவனிக்கிறார். அவரை அறிவு சபைகளிலே உட்கார வைக்கிறார், அறிஞர்களோடு தொடர்படுத்துகிறார். அவருக்கு பின்னால் இருந்து அவரை பராமரிக்கின்ற வளர்க்கின்ற பணியிலே ஈடுபடுகிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றி அறிஞர்கள் எழுதுகிற நேரம் அவருக்கு விளையாட்டு பிடிக்காது, விளையாடுறது அவருக்கு பிடிக்காது. அவருடைய வயதில் இருந்தவர்கள் அவரை விளையாடுவதற்காக அழைப்பார்கள், விளையாடுமாறு நிர்பந்திப்பார்கள், விளையாடுவதற்காக இழுத்துச் செல்வார்கள். ஆனால் எழுதுறாங்க, கான எதுகி ஒயகோ, அவர் அழுவார், விரண்டோடுவார். விளையாடுவதற்காக யாராவது அழைத்தால் அழுது கொண்டு விரண்டோடுவார். அந்த அளவுக்கு விளையாட்டை வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய ஒரு வினாடியும் வீணாகாது. அவருடைய வரலாற்றை எழுதுகிற ஆட்கள், அறிஞர்கள் சொல்லக்கூடிய, எல்லாரும் போல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், அவருடைய ஒரு வினாடியை கூட அவர் வீணாக்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் ஒன்று குர்ஆனோடு இருப்பார், அல்லது ஹதீஸ் நூல்களை படித்துக் கொண்டிருப்பார், அல்லது ஃபிக்ஹ் நூல்களை படித்துக் கொண்டிருப்பார், அல்லது எழுதி கொண்டிருப்பார். இதுதான் அவருடைய பணியாக இருந்தது. அவருடைய ஒரு வினாடியை கூட அவர் வீணாக்கியது கிடையாது என்பது இமாம்கள், அவருடைய வரலாற்றை எழுதுகின்ற எல்லா இமாம்களும்
குறிப்பிடுகின்ற முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபிக்ஹ் கலையிலே உயர்ந்த ஒரு மேல், ஹதீஸ் கலையிலே உயர்ந்த ஒரு ஆள், அரபு மொழித்துறையிலே பாண்டித்தியம் பெற்ற ஒரு, இஸ்லாமிய கலைகளில் பல்துறைகளிலும் பாண்டித்தியம் பெற்றவர், பல துறைகளிலும் பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். 18வது வயதிலே திமஷ்குக்கு அவர் வருகிறார். ஷாமினுடைய தலைநகரமாக இருந்த திமஷ்க் பிரதேசத்திற்கு வருகிறார். குறிப்பிட்ட காலத்திலேயே இமாம்களுடைய நூல்களை பாடமிட்டு முடிக்கிறார். இமாம்கள் எழுதிய நூல்களை பாடமிட்டு முடிக்கிறார். ஃபிக்ஹ்களை சார்ந்த நூல்களை பாடமிடுகிறார், வாசித்து முடிக்கிறார். ஹதீஸ்களை சார்ந்த நூல்களை பாடமிடுகிறார். அவர் திமஷ்குக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு அறிஞராக அவர் தெரிகிறார். ஒவ்வொரு அறிஞர்களையும் போய் படிக்கிறார். திமஷ்கில் இருந்த ஒவ்வொரு அறிஞர்களையும் போய் படிக்கிறார். பல பிரதேசங்களுக்கும் போகிறார். திமஷ்கில் அவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்த அறிஞர்களிடமும் தங்குவதற்கு இடம் இருக்கவில்லை, அவர்களுக்கு வழங்குவதற்கு இடம் இருக்கவில்லை. ஆனால் ஒரு அறிஞர் ஒரு இடத்தை கொடுக்கிறார். அவர் அதில் தங்கி முழுமையாக கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், 2 வருடங்களாக நான் தரையில் கால் நீட்டி நிமிர்ந்து தூங்கியது கிடையாது சொல்கிறார். 2 வருஷமா நிம்மதியா தரையில நான் நிமிர்ந்து தூங்கினது கிடையாது என்று சொல்கிறார். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவருடைய தூக்கம், அவர் எழுதி கொண்டிருக்கிற போது சோர்வடைந்து தூங்குகிற தூக்கம், அவர் படித்துக் கொண்டிருக்கிற போது சாய்ந்தவராக சோர்வடைந்து அவருக்கு வரக்கூடிய தூக்கம், இதுதான் அவருடைய தூங்கும் நேரமாக இருந்தது. மற்றபடி முழுமையாக தன்னுடைய நேரத்தை கற்பதற்காக, எழுதுவதற்காக, பாடமிடுவதற்காக அவர் பயன்படுத்தினார் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவு என்பது விசித்திரமானது. நாம் அதற்காக தியாகம் செய்யவில்லை என்றால் எம்மிடம் அது வருவது கிடையாது, எம்மிடம் அது வராது. நாம் அறிவுக்காக நம்மை தியாகம் செய்ய தயாரில்லை என்றால் நம்மால் கற்றவர்களாக ஆக முடியாது, கற்றவும் முடியாது. சொல்லுவார்கள், அல் இல்மு இதா அதைத குல்லக யுதீக நிஸ்பஹு, உன்னை நீ முழுமையாக அறிவுக்கு அர்ப்பணித்தால் அறிவும் அதன் ஒரு பகுதியை உனக்கு தரும் என்று சொல்வார்கள். அறிவுக்காக உன்னை நீ முழுமையாக அர்ப்பணிப்பாயாக இருந்தால் அதன் ஒரு பகுதியை உனக்கு தரும் என்று சொல்வார். எனவே அறிவு நாம் தியாகம் செய்ய தயாரில்லை என்றால் எங்களிடம் வராது. நாம் நம்மை அர்ப்பணித்தால் மாத்திரமே அறிவு என்பது நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்வார். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு போதும் பின்னின்றது கிடையாது, உண்மையை சொல்வதற்கு ஒரு போதும் வெட்கப்பட்டது கிடையாது, பயந்தது கிடையாது என்று அவருடைய வரலாற்றை எழுதுகின்ற அறிஞர்கள் எழுதுகிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 675 மரணிக்கிறார். ஹிஜ்ரி 675 மரணிக்கிறார். அப்படி என்றால் அவருடைய வயது 44. ஹிஜ்ரி 631 பிறந்து 675 மரணிக்கிறார்கள். மரணிக்கிற போது அவருடைய வயது 44. சில அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் 46வது வயதிலே மரணித்தார். ஆனால் அவருடைய நூல்கள்
55 அல்லது 60 நூல்களை எழுதியிருக்கிறார். சிறிய சிறிய நூல்கள் கிடையாது. தற்காலத்திலே வருகிற நூல்களை போன்று சிறிய நூல்கள் கிடையாது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிக பெருமதியான நூல்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூல்கள் மிக பெருமதியானவை. சஹீஹ் முஸ்லிம், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹ் கிரந்தத்திற்கு அவர் எழுதிய விரிவுரை ஈடு இணையற்ற விரிவுரை. மிக பெருமதியான நூல், பல பாகங்களை கொண்டது. மின்ஹாஜ் அவர் எழுதிய நூல் மிகப்பெரிய. நிறைய நூல்கள், அவருடைய நூல்களுக்கு அல்லாஹு தஆலா கபூல் செய்தான். அவருடைய நூல்கள் பல பல்கலைக்கழகங்களிலே பாடத்திட்டங்களில் இருக்கிறது. பல மதரசாக்களிலே அவருடைய நூல்களை படிக்கிறார்கள். எந்த தரத்தில் இருப்பவர்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு பொருத்தமான நூல்கள் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது படிக்க இருக்கிற ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூல் மாணவர்களுக்கும் பொருந்தும், முதியவர்களுக்கும் பொருந்தும், பாமரர்களுக்கும் பொருந்தும், படித்தவர்களுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்துகின்ற அடிப்படையிலே இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூலை தொகுத்திருக்கிறார். எனவே நாங்கள் சொன்னது போல ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூல் கட்டாயம் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூலாக இருக்கும். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூல் எங்களுடைய பண்பாடுகளை பற்றி பேசுகின்ற, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகின்ற நூல். குறிப்பாக வணக்க வழிபாடுகளை, பண்பாடுகளை, உள்ளத்தோடு சார்ந்த அமல்களை சீர்படுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நூலாக இருக்கிறது. இந்த நூல் உலகத்தில் பல இடங்களில் படிப்பிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நூல் எங்களோட பெரும்பான்மையான பள்ளி வாயில்களிலே இஷா தொழுகைக்கு பிறகு வாசிக்கப்படுகிறது. என்னுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வாசிக்கப்படுகிறது. எல்லா பள்ளிகளிலையும் ஒரு நூல் வாசிக்கப்படுகிறது என்றால் அது எவ்வளவு முக்கியமான நூலாக இருக்கும், எவ்வளவு பெருமதியான நூலாக இருக்கும். பெருமதியான ஒரு நூலாக இருந்தால் தான் எல்லாருமே என்ன செய்வார், வாசிப்பார். இலகுவில் விளங்கக்கூடிய நூலாக இருந்தால்தான் எல்லோருமே வாசிக்க விரும்புவார். எல்லோருக்கும் பெருமதியான, எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய நூலாக இருந்தால்தான் எல்லோருக்கும் பொதுப்படையாக வாசிப்பார். அறிஞர்களுக்கு மாத்திரம் பயனளிக்கக்கூடிய நூலாக இருந்தால் இதை பிரதானமாக 17 தலைப்புகளில் வகைப்படுத்த வேண்டும், அல்லது 18 பிரதான பெரும் தலைப்புகளாக இந்த நூலில் வருகிற அத்தனை தலைப்புகளையும் வகைப்படுத்த வேண்டும். இந்த நூலில் வர சில தலைப்புகளை நான் சொன்னால் இந்த நூல் சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது தலைப்பு, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முதலாவது தலைப்பு இஹ்லாஸ் பற்றியது. மன தூய்மை, உள்ளத்துடைய அமல் தொடர்பான. இரண்டாவது தலைப்பு தௌபாவோடு தொடர்புடையது. மூன்றாவது தலைப்பு பொறுமை சம்பந்தமாக பேசுகிறது. நான்காவது தலைப்பு உண்மை சம்பந்தமாக பேசுகிறது. ஐந்தாவது தலைப்பு அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு ஒரு மனிதன் வாழுவதை பற்றி பேசுகிறது. ஆறாவது தலைப்பு தக்வாவை பற்றி பேசுகிறது. பயபக்தி, இறையச்சம் சம்பந்தமாக பேசுகிறது. ஏழாவது தலைப்பு தவக்குல், அல்லாஹ் தஆலாவின் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பது சம்பந்தமாக பேசுகிறது. எட்டாவது தலைப்பு மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது தொடர்பாக பேசுகிறது. எனவே இந்த நூல் என்பது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புடைய பண்பாடு சார்ந்த விஷயங்கள், உள்ளத்தினுடைய அமல் சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு நூலாக இருப்பதனால் அனைவருக்கும் முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது.
இந்த நூலினுடைய ஆசிரியர் இமாம் முஹியுத்தீன் யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நூல் பற்றி தன்னுடைய முகவுரையிலே எழுதுகின்ற போது பின்வருமாறு எழுதுகிறார். ஹம்து ஸலவாத்து சொன்னதற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே அன்றி மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை. மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன், அவர்களிடம் நான் எந்த உணவையும் கேட்கவில்லை, அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை, அந்த தேவையும் எனக்கு கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்ற இந்த 2 வசனங்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இதன் மூலம் மனிதர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக மாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது. எனவே மனிதன் இந்த உலகத்திலே எதற்காக படைக்கப்பட்டானோ அந்த விடயங்களில் கவனம் செலுத்துவது அவனுடைய கடமையாகும். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே, அழிந்து போகக்கூடிய இந்த உலக விவகாரங்களிலே அவன் கவனம் செலுத்துவதை குறைத்து தன்னுடைய மறுமைக்காக, தன்னுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது என்று குறிப்பிடுகிறார். இதை உணர்ந்தவர்கள்தான் நல்லடியார். இந்த விடயத்தை உணர்ந்தவர்கள்தான் நல்லடியார்களாக மாறுகிறார்கள். மனிதர்களிலே அதிகம் சிந்திக்க தெரிந்தவர்களாக, அதிகம் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து யூனுஸ்ல சொல்லக்கூடிய 24வது வசனத்தை இமாம் அவர்கள் அதிலே குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தை பொறுத்த வரையில வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய மழை நீரை போன்றது. அந்த நீரை இறக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வித்துக்களோடு அது சேர்ந்து விட்டால் அது முளைக்கின்றது. அந்த வித்துக்கள் முளைக்கின்றது. மனிதர்களும் கால்நடைகளும் அதை சாப்பிடுகின்றார்கள். அந்த பூமி அந்த வித்துக்கள் முளைப்பதின் ஊடாக அலங்கரிக்கப்பட்டு அது பச்சை பசேலென்று ஆகியதற்கு பிறகு மனிதர்கள், அதிலே வாழக்கூடியவர்கள் அந்த பூமியை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் அல்லது அந்த பயிர்களை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இரவில் அல்லது பகலிலே எங்களுடைய கட்டளை அதற்கு வருகிற போது அது அப்படியே அழிந்து போகிறது. அது நேற்று எதுவும் இல்லை என்பதை போன்று ஆகிவிடுகிறது. இப்படித்தான் சிந்திப்பவர்களுக்கு நாம் நமது வசனங்களை தெளிவுபடுத்துகிறோம் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தினுடைய கருத்தை போல நிறைய வசனங்கள் அல் குர்ஆனிலே இருக்கிறது. இவை இந்த உலக வாழ்க்கையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அலங்காரங்கள் நிரந்தரமானவை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனோ ஏனைய படைப்புகளோ, நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற உணவுகளோ, நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற வேறு படைப்புகளோ நிரந்தரமானவை கிடையாது. அது அழிந்து போகக்கூடியவை. மனிதன் அவற்றை நிரந்தரமாக்கிக் கொள்ள, சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சிக்கிற நேரமே ஒன்று அவன் அழிந்து போகிறான் அல்லது அந்த படைப்புகள் அழிந்து போகின்றன. மனிதன் அதிகமாக கவனம் செலுத்தி நிறைய சொத்துக்களை சேகரிக்கிறான். ஆனால் அவற்றை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவனுக்கு நோய் வந்து விடுகிறது அல்லது அவனுக்கு மரணம் இடைநடுவிலே பிடித்துக் கொள்கிறது. அவன் கஷ்டப்பட்டு கண் விழித்து வேர்வை சிந்தி உள்ளத்தை கட்டுப்படுத்தி உழைத்தவற்றையெல்லாம் அடுத்தவர்கள் எதுவும் செய்யாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தவர்கள் அனுபவிக்கிறார். தான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது ஏமாற்று. நிரந்தரமானது மறுமை. அதனால் மறுமைக்காக மனிதன் முயற்சிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒரு கவிஞருடைய கூற்றை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முகத்திமாவிலே பதிவு செய்கிறார். அந்த கூற்று இப்படி வருகிறது: நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு மிக மதிநுட்பமான விடயங்களை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய
அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தை தலாக் சொல்லிவிட்டார்கள். இந்த உலகத்தை அவர்கள் தலாக் சொல்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். பாவம் செய்வதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் எதை அறிந்தார்களோ அதிலே அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தவற்றை அவர்கள் பார்க்கும்போது அவை உயிரானவை கிடையாது, அதை நிரந்தரமானவை கிடையாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதனால் நிரந்தரமான நல்லமல்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நல்லமல்களிலே அவர்கள் அதிகம் ஈடுபாடு காட்டுகிறார்கள். அதுவே நிரந்தரமானதாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்லமல்களை அறிமுகப்படுத்துவதற்காக, இந்த நிரந்தரமான செயல்களை அறிமுகப்படுத்துவதற்காகவே இந்த நூலை அவர்கள் எழுதியிருப்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மை செய்வதற்கும் அல்லாஹுவை அஞ்சி வாழுவதற்கும் உங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியான் அடுத்த சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக, அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டே இருப்பான். யார் ஒரு நலவை கற்றுக் கொடுக்கிறானோ அவன் அந்த நலவை செய்கிற போது வரக்கூடிய கூலியையும் சேர்த்து பெற்றுக்கொள்கிறான். யார் நல்லவற்றின் பால் அழைக்கிறானோ அவனுக்கு அந்த நல்லவற்றை செய்கிறவர்களுடைய கூலியும் கிடைக்கிறது. அவர்களில் யாருடைய கூலியையும் அல்லாஹு தஆலா குறைத்து விடுவதில்லை போன்ற ஹதீஸ்களை இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் செய்த ஒரு உபதேசத்தையும் ஞாபகப்படுத்துகிறார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அழைத்து சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமரின் நிஅம், உன்னை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது சிவப்பு ஒட்டகைகள் உனக்கு கிடைப்பதை விட மிக நல்லது, சிறந்தது என்று சொல்கிறார். சிவப்பு ஒட்டகை என்பது அந்த காலத்திலே இருந்த மிக உயர்ந்த மிக பெருமதியான வாகனம். இந்த காலத்திலே பெருமதியான ஒரு வாகனம் எது என்று கேட்டால் நாம் எதை சொல்வோமோ அந்த அளவு மதிக்கத்தக்கதாக சிவப்பு ஒட்டகங்கள் அந்த காலத்திலே இருந்தது. சிவப்பு ஒட்டகங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் செல்வந்தர்களாக மதிக்கப்பட்டார்கள், சமூகத்திலே சக்தி வாய்ந்தவர்களாக, கௌரவம் மிக்கவர்களாக மதிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சுட்டி காட்டுறாங்க. அத்தகைய ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட ஒரு மனிதனுக்கு நீ நேர்வழி காட்டுவது மிகச் சிறந்ததாகும், அல்லது உன்னை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது மிகச் சிறந்ததாகும் என்கிற ஹதீஸை எல்லாம் சுட்டிக்காட்டி, இந்த ஹதீஸுகளை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே, அடுத்தவர்களுக்கு நலவுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, நன்மைகள் செய்வதற்கு நான் உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலே, என்னுடைய சகோதரர்கள் நன்மைகள் செய்வதற்கு நான் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ரியாது ஸாலிஹீன் என்ற நூலின் முகவுரையிலே குறிப்பிடுகிறார். இந்த நூலை பற்றி அவர்கள் மேலும் சொல்லுகிற நேரம், இந்த நூல் ஆதாரமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. மறுமையை நாடுகின்றவர்களுக்கு, விரும்புகின்றவர்களுக்கு தேவையான செய்திகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. வெளிப்படையான மற்றும் மறைமுகமான ஒழுக்கங்களை பேணுகின்றவர்களுக்கு பயனுள்ளதாக தேவையான செய்திகளை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது. ஆசையூட்டுகின்ற, ஆர்வமூட்டுகின்ற, எச்சரிக்கை செய்கின்ற செய்திகளை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது. ஒழுக்கமாக நடக்க வேண்டும், நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தேவையான
பல்வேறுபட்ட ஒழுக்கங்களோடு நட்பண்புகளோடு தொடர்புடைய செய்திகளை ஹதீஸுகளை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நூல் பற்றி தன்னுடைய முகவுரையிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நூலிலே தன்னிடம் சஹீஹானது என்று கண்ட செய்திகளையே இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த நூலை வாசிப்பவர்கள், இந்த நூலை படிப்பவர்கள் நல்லவற்றின் பால் வழிகாட்டப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். தீயவற்றுக்கு இந்த நூல் தடையாக அமைய வேண்டும். இந்த நூலை படிக்கிறவர்கள் தீயவைகளிலிருந்து தூரமாகி வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற அதே நேரம், யாரெல்லாம் இந்த நூலை படிக்கிறார்கள், யாரெல்லாம் இந்த நூலினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்கிறார்கள், நன்மையான விஷயங்களிலே ஈடுபடுகிறார்கள், தீமையான விஷயங்களை இந்த நூலை படித்து விட்டு விடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அவருக்காகவும் அவருடைய பெற்றோருக்காகவும் அவருடைய ஆசிரியர்களுக்காகவும் அவருடைய நேசர்களுக்காகவும் ஏனைய முஸ்லிம்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுமாறு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இறுதியிலே சொல்கிறார். ஒருவர் நமக்கு நலவு செய்தால் அவருக்கு நாம் அந்த நலவுக்கு பதிலாக ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மனிதனுடைய பண்பு. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நாம் எந்த உபகாரமும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது. என்ன? துஆ செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உனக்கு நலவு செய்தவருக்கு நீ பிரதி உபகாரம் செய்வதற்கு உன்னால் முடியவில்லை என்றால் ஃபகாஃபிஹு பிதுஆ, துஆவை கொண்டு அவருக்கு பிரதி உபகாரம் செய்வாயாக, அவருக்கு நீ உதவுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நம்முடைய பண்பாட்டை சீர்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய உள்ளத்தோடு தொடர்புடைய அமல்களை காட்டுவதற்காக, அதிலே வருகிற செய்திகளை, நபி அவர்களுடைய செய்திகளை நமக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நூலை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே தொகுத்து வழங்கி இருக்கிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அவர் குறிப்பிடுகிற நேரம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அவர் சாப்பிடக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அதுவும் இரவு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இரவில் மாத்திரம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை உடையவராக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உணவை குறைத்து விளையாட்டை இல்லாமலாக்கி, விளையாட்டு எதுவும் இல்லாமல், சோர்வில்லாது, தூக்கம் இல்லாது, முழுமையாக தன்னை இந்த அறிவுக்காக அர்ப்பணித்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சேவையினால் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்லது கோடிக்கணக்கான மக்கள் பயனடைகிறார்கள். அவர்கள் அனைவரும் அவருக்காக நிச்சயமாக பிரார்த்தனை செய்வார்கள். நாமும் அவருடைய கோரிக்கை கிணங்க அவருக்காக பிரார்த்தனை செய்கின்ற நன்மக்களாக மாறுவோமாக. அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை, அவருடைய பெற்றாருடைய குற்றங்குறைகளை, அவருடைய ஆசிரியர்களுடைய குற்றங்குறைகளை, அவருடைய நேசர்கள் ஏனைய முஸ்லிம்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறு உலகத்திலே, இந்த உலகத்தில் அவர் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ததைப் போல, அவர் இஸ்லாத்தை அடுத்தவர்களுக்கு வெற்றி வைப்பதற்காக தியாகம் செய்ததைப் போல, அவருடைய குடும்பம் இந்த இஸ்லாத்தை கற்பதற்கு அவருக்காக தியாகம் செய்ததைப் போல அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை பிரகாசமானதாக, நாளை சுவர்க்கத்திலே அவரை நாமும் சந்தித்துக் கொள்ளுகின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.